தமிழ்நாட்டில் திடக்கழிவுகளை அகற்ற ஆண்டுதோறும் ஒதுக்கப்படும் நிதியை செலவிடுவதில் ஊழல் நடப்பதால் குப்பைகள் தேங்கி சென்னை, மதுரை, திருப்பூர் போன்ற நகர்ப்பகுதிகள் வாழ தகுதியற்ற நிலமாக மாறி வருவதாக சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் மகேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மகேந்திரன், முழு விவரங்கள். திருப்பூர் மையில் ஒவ்வொரு நாளும் சேகரிக்கப்படும் 700 டன் குப்பைகள் கடந்த 15 ஆண்டுகளாக பாறை குழிகளிலே கொட்டப்படுவதாகவும், இதனால் பாறை குழிகள் நிரம்பி நிலம், நீர், காற்று மாசு ஆகியவை அனைத்தும் முழுமுற்றதாக சீர்கிட்டிருப்பதாகவும் சீமான் குற்றம் சாட்டியிருக்கிறார். பொதுமக்களின் கடும் எதிர்ப்பு காரணமாக திருப்பூர் ஊத்துக்குழி, பல்லடம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கொட்ட முயற்சித்து அதற்கும் மக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்ததால் தற்போது வேறு வழியின்றி மீண்டும் பாறை குழிகளிலேயே குப்பைகள் கொட்டப்படுவதால் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி இருப்பதாக சீமான் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டை மாறி மாறி ஆண்ட திமுக, அதிமுக இரு கட்சிகளும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளில் மழைநீரை வெளியேற்றவும், கழிவுநீரை பாதுகாக்கவும், மறுசுழற்சி செய்யவும், திடக்கழிவுகளை முறையாக அகற்றவும் உரிய கட்டமைப்புகளை செய்ய தவறி இருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய சீமான், ஆண்டுதோறும் அதற்கென ஒதுக்கப்படும் பல்லாயிரம் கோடிகளை ஊழல் முறைகேடு செய்வதன் விளைவே தமிழ்நாடு நகரப்பகுதிகளில் வாழ தகுதியற்ற நிலமாக கழிவு தேங்கிய நகரங்கள் என இழிவை தாங்கி நிற்பதற்கு முதன்மை காரணமாகும் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். எனவே திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் ஒவ்வொரு நாளும் சேகரிக்கப்படும் 700 டன் குப்பைகளை மக்களுக்கு இடையூறு இல்லாது பாதுகாப்பாக அப்புறப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சீமான் கோரிக்கை வைத்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.